பட்டர்ஃப்ளை டிசைனுக்கு பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு 2 பேப்பர் கேன்வஸு 2, இந்த பக்கம் 2, ஸோ 4. இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் வெட்டி மீறுற லைனிங் துணியில் இதை வந்து ஐரன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேக்குக்கு 2. ஸோ இதை ஐரன் பண்ணிவிட்டு அடுத்து என்னன்றது சொல்கிறேன். ஐரன் பண்ணிக்கோங்க. எல்லா பீஸையும் பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஹோம் ஓட்டினதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நான் எதுவுமே விடலை. நான் எவ்வளோ கட் பண்ணனோ அவ்வளோ கிளாத்தை வந்து வெட்டி எடுத்துகிட்டேன் ஹோமுக்கு வெளியே இருந்ததெல்லாம். ஆனால் சென்டரில் இருக்கிறது கட் பண்ணி எடுக்கக்கூடாது. ஸோ எல்லா பீஸுமே நான் அதே மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். பேக்கோட 2 பீஸ், ஸ்லீவுக்கு வந்து 4 பீஸ். சரிங்களா? இப்போ நான் பேக்கோட போர்ஷனும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அடித்து காமிக்கிறேன். இப்போது பார்த்திங்கன்னா இது மெயின் கிளாத்து, இது லைனிங் கிளாத்து. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட் வச்சுக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த பட்டர்ஃப்ளை வந்து வேணுன்றது. இப்போ எனக்கு வந்து பட்டர்ஃப்ளையோட அளவு பாருங்கள். கீழே டெட் எண்டையும் மேலே இந்த கார்னரையும் எனக்கு நான் கரெக்டாக மெஷர் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இந்த கார்னர் ஒட்டி வரணும். ஓகேங்களா? கேப்பே வரக்கூடாது. ஸோ இப்படி மெஷர் பண்ணி இங்கே ஒரு மார்ஜின், இங்கே ஒரு மார்ஜின் போட்டுக்கோங்க. 2 மார்ஜின் போட்டுட்டு இதை எடுத்துருங்க. இப்போ நான் வந்து இதை வந்து லைனிங்கில் தைக்க மாட்டேன், மேல் கிளாத்தில் தான் ஃபஸ்ட்டு தைப்பேன். லைனிங்கை நான் எதுவுமே டச் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த மார்க் இதில் போட்டுக்கிற மார்க்கை அப்படியே நீங்கள் வந்து கிளாத்தில் போட்டுக்கோங்க. இப்போ நான் இங்கே மார்க் போட்டிருக்கேன் இல்லையா, இது அப்படியே இங்கே ஒன்று, ஸோ இங்கே ஒன்று மார்க் போட்டுக்கோங்க. இப்போது நான் சொன்ன மாதிரி மார்க் போட்டுக்கோங்க. நம்ம தைக்கிற கிளாத் வந்து மேல் கிளாத்தில் தான் எல்லாமே ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் லைனிங் அடியில் வைக்க போகிறேன். ஃபுல் ஃபினிஷிங் ஆகும்போது தான் உங்களுக்கு இது எப்படி தைச்சுன்றதே புரியும். அதனால் இப்போ வந்து 2 பட்டர்ஃப்ளை இல்லையா, 2ம் வந்து சென்டர் ஒட்டி தான் இருக்கணும். ஏன் ஒட்டி இருக்கணும்னா அந்த 1/4 இன்ச்சு தான் அதுக்கு கேப் இருக்கணும். அப்போ தான் நம்ம அடித்து திருப்பும் போது சென்டரில் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கரெக்டாக வரும். ஸோ இது கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோ. அப்படி தள்ளி வச்சு அடிக்கிறது அந்த மாதிரிலாம் அடிக்காதீங்க. பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன் நான். இப்போ வந்து சென்ட்ரு நல்லா கீறிக்கோங்க. இந்த மாதிரி இங்கே வச்சு தான் நான் இப்போ வந்து இந்த சென்டருக்குள்ளார ஸ்டிச் போட போகிறேன். ஓகேங்களா? இதில் தான் இப்போ ஸ்டிச் போட போகிறேன். இப்போது நான் வந்து ஸ்டிச்சு போட்டுட்டேன். ஸோ இதை ஒட்டி தான் ஒட்டி தான் ஸ்டிச்சு போட்டிருக்கேன். ஸ்டிச்சு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டரில் 1/4 இன்ச்சுக்கு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ 2 பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மார்க் நான் எதுக்கு போட சொன்னேன்னா, இந்த மார்க்கு கீழே வரக்கூடாது. அதே மாதிரி இங்கேயுமே ஸ்ட்ரைட்டாக இந்த லெட் எண்ட் வரைக்கும் போட்டுக்கோங்க. அப்போ இந்த கோணையாக போகிறது அந்த மாதிரிலாம் வராது. அதுக்கு தான் இந்த மார்க் போட சொன்னது. ஸோ 1/4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு எல்லாமே நேஷ் வெட்டிக்கோங்க. கட் பண்ணி நேஷ் எல்லாமே, ஏன்னா பெண்டு இந்த இடத்துல கரெக்டாக அந்த கார்னர் எட்ஜு வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அது கரெக்டாக திரும்பும். ஸோ எல்லா இடத்துலையுமே பெண்டு போர்ஷனால் நேஷ் வெட்டிக்கோங்க. சரி, இங்கேயும் எல்லாமே, அப்போ தான் அது கரெக்டாக திரும்பும். இப்போது இதை அடித்து திருப்புறோம் இல்லையா, நல்லா கிளாத்தை வந்து உள்பக்கமாக திருப்பிட்டு நல்லா க்ளீனாக ஐரன் பண்ணிக்கோங்க. ஐரன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஃபினிஷிங்காக அது உட்காரும். இந்த பட்டர்ஃப்ளை டிசைனோ இல்லை தாமரை டிசைனோ எதுவாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் டிட்டு நல்லா கிளாத்தை இழுத்து பிடிச்சி ஐரன் பண்ணிக்கோங்க. ஸோ ஐரன் பண்ணிங்கன்னா தான் அந்த மாதிரி ஃபினிஷிங் வரும். பேக்கில் பார்த்திங்கன்னா அப்படியே பீஸோட வரும் உங்களுக்கு. இங்கே வரும். சரிங்களா? இதை வந்து டோட்டலி வந்து இப்போ நான் கிளாத் வச்சு தைக்கிறனால தான் மேல் துணியில் மட்டும் இதை ஃபினிஷிங் பண்ணுறேன். ஆனால் இதே வந்து நெட்டு வச்சு தைக்கிறதா இருந்தால் நீங்கள் லைனிங் ஃபுல்லாக வச்சு தைச்சிட்டு தான் இதை ஃபினிஷிங் பண்ணணும். அப்போ தான் இதை தைக்க முடியும். ஓகேங்களா? இது பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. நான் இதை ஐரன் பண்ணிகிட்டு இருந்தேன், ஸ்டிச் எதுவும் போடல. இப்போ வந்து அடியில் வந்து பார்த்திங்கன்னா கிளாத் வச்சுட்டுக்கிறேன். இது வந்து நம்ம கிளாத்தில் தான் இப்போ பட்டர்ஃப்ளை வைக்கிறோம், நெட்டில் வைக்கல. நெட்டில் வைக்கிறதுனா முழுக்க ஸ்டிச்சிங் மெத்தடு மாறும். ஸோ அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் சாரியோட கிளாத்தை மிக்ஸ் பண்ணுறதுனால நான் இப்படி ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பக்காவாக வரும். சரிங்களா? இப்போ வந்து இது ஸ்டிச் போட போகிறேன். ஃபுல்லாக நீங்கள் எந்த கார்னர்லேருந்து எங்கேனாலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. எங்கே ஆரம்பிக்கிறீங்களோ அங்கே தான் முடிக்கணும். சரிங்களா? நான் பாருங்கள் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறேன். கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக. எப்பயுமே நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது என்ன பின்னஸ்க்கு, தேயிலை அடிக்கும் போது நீடல் வந்து இப்போ மேலே நின்றுச்சு, நிற்கும் போது கண்டிப்பாக ஸ்டிச்சு போடாதீங்க. இப்படி சரி பண்ணிங்கன்னா அது
மாறும், விலகும். ஸோ முக்கியமாக எப்போ ஒன்று நிறுத்திட்டு நீங்கள் மாற்றிங்கன்னா நீடில் உள்ளே பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் இந்த குண்டூசியெல்லாம் வச்சு எல்லாம் குத்தி தைக்கிறாங்களா அந்த மாதிரி கூட தைச்சிக்கோங்க. எனக்கு பழக்கலை, நான் கற்றுக்கும் போதே குண்டூசியெல்லாம் வச்சு எதுவுமே பின் பண்ணி நான் தைச்சதில்லை இது வரைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அப்படியே நான் நினைக்கிறேன். மெயினாக வந்து எந்த ஒரு டிசைன் தைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெடல் கண்ட்ரோல் மெயினாக வேணும். பெடல் கண்ட்ரோல் இருந்தால் மட்டும்தான் ஃபினிஷிங்கை நம்ம கொடுக்க முடியும். நம்மளால் இந்த இடத்துல நிறுத்தணும் அப்படின்னா அது நிறுத்துறதுக்கு உண்டான எய்ம் கரெக்டாக வச்சு ஒரு குத்தும் இறக்குற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகுனீங்கன்னா தான் உங்களால் எந்த ஒரு டிசைனுமே நல்லா வந்து ஃபினிஷிங்காக கொடுத்து தைக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் வந்து எதுவுமே வந்து கையிலலாம் இருக்குது, 2 கையும் எனக்கு வந்து வேலை செய்யுது. நான் வந்து ஒரு நீடலையும் பார்த்திங்கன்னா அந்த பெடல் கண்ட்ரோலில் தான் நான் இறக்குறேன். ஒரு குத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த பெடல் கண்ட்ரோலில் மட்டும்தான் நான் மூமெண்ட் கொடுக்குறேன். ஸோ அது மெயினாக வந்து பெடல் கண்ட்ரோல் இருக்கணும்ல. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டிச் ஃபுல்லாக போட்டுட்டேன். இப்போ இதை ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கில் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப அதிகமாகலாம் தேவைப்படாது, எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிறது எடுத்துருங்க. சென்டரில் இருக்கிற கிளாத் வெட்ட வேண்டாம், சும்மா கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது மட்டும் கொஞ்சம் இருக்கட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ வந்து சென்டர் பண்ணிவிட்டு நம்ம வச்சு எதை சென்டர் பண்ணிவிட்டு கீழே இங்கே ஒரு நேஷ் வெட்டிக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஒரு நேஷ், அதே மாதிரி சேம் பேக்குக்கும் பார்த்திங்கன்னா நெக்கு கிட்ட இங்கே ஒரு நேஷ், ஹிப்பு கிட்ட ஒரு நேஷ். ஸோ அப்போ தான் வந்து சென்டர் வந்து மாறாது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா சென்டர் தான் மெயின் நமக்கு. அப்படி இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எங்கேயுமே வந்து பிசுறு வந்து தெரியாது. க்ளோஸ்அப் பண்ணு கிருஷ்ணா, இதுதான் சென்டர், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சென்டர் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கீழேயும் வந்து சென்டர் கரெக்டாக வந்துடும் சக்கா கிட்ட. ஃபஸ்ட்டு எல்லாம் மார்க் பண்ண கரெக்டாக வச்சு நீங்கள் பிகினர்ஸ் தைக்கிறதா இருந்தால் பின் பண்ணிக்கோங்க. நான் வந்து பின் பண்ண மாட்டேன். சென்டர் ஜக்கா கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா வெளிச்சமாக தெரியல கிட்ட. நான் எப்பயுமே இது வரைக்கும் பின் பண்ணி தைச்சதில்லை. ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கரெக்டாக செக் பண்ணிக்குவேன். நான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போடுவேன். நீங்களும் அது கரெக்டாக மாறுதா என்னன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் எந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு வந்து பிசுறு தெரியாது. ஸோ நம்ம கிளாத் வச்சு ஃபினிஷிங் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் பண்ணால் உங்களுக்கு வந்து எங்கள் பேக் சைடில் எந்த ஒரு கச்சன்னு எல்லாமே இது இல்லாமல் இருக்கும். பண்ணிட்டிங்கன்னா முடிஞ்சு. ஸோ இதே மாதிரி தான் சேம் மெத்தடு ஸ்லீவுக்கும் இதே மாதிரி தான் ஃபினிஷிங் பண்ணோம். இப்போ எடுத்த வீடியோவே கிட்டத்தட்ட 6 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. ரொம்ப லாங் வீடியோவாக போயிடும். அதனால் வீடியோவை நான் போஸ்ட் பண்ண முடியாது. ஸ்லீவும் சேம் இதே மெத்தட், சேம் இதே தான். ஸ்லீவையும் நான் கட் பண்ண எதுவுமே வந்து கட்டிங்கில் வந்து எக்ஸ்ட்ரா கட்டிங் எதுவுமே போடலை. இப்போ நான் இதை எப்படி ஃபினிஷிங் பண்ணணும் சேம் ஸ்லீவையும் அதே மாதிரி ஃபினிஷிங் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆன ப்ளவுஸ் வீடியோ நான் போடுறேன். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வேணும்னா சம்கியும் வச்சுக்கலாம், சம்கி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு எது கஸ்டமர் என்ன கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா இங்கே சம்கி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ யாருக்கு எப்படி வந்து டிசைன் பண்ணணுன்ட்டு தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஷோ பட்டன்ஸ் வச்சுக்கலாம், இதே கிளாத்தில் வந்து பட்டன்ஸ் வச்சுக்கலாம். இல்லையா த்ரெட்லேயே கூட நம்ம த்ரெட்டில் வந்து இப்படி பட்டர்ஃப்ளை மாதிரி ஸோ இப்படி
நான் இதுக்கு இந்த டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டில் தான் வந்து பட்டர்ஃப்ளை கொடுக்கும். ஸோ இந்த டிசைனுக்கு அதுதான் போட போகிறேன். ஸோ லாஸ்ட்டு டெட் ஃபினிஷிங் உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.